ஹலோ வணக்கம். இது உங்கள் சிவி ஜோன். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இப்போ பார்த்தீங்கன்னா டிக்கெட்டு ஃபினாலே, இந்த வருஷத்தோட டிக்கெட்டு ஃபினாலை விட லாஸ்ட் ரவுண்டு 10வது ரவுண்டு நடந்துகிட்ருக்கு. அதில் ஃபஸ்ட்டு ரவுண்டு பார்த்தீங்கன்னா தீபக்கும் ராணுவம் மோதினாங்க. ராணுவம் செம்ம டஃப் கொடுத்தாரு. ஸ்டார்டிங் அதிரடியாக ஆரம்பிச்சாப்புல, பட் இருந்தாலும் தீபக் லேட்டாக ஆரம்பித்தாலும் லேட்டஸ்ட்டாக முடிச்சு வேறு மாதிரி வெறித்தனமான சம்பவத்தை பண்ணி அந்த பஸர் அடிக்கிறதுக்கு முன்னாடியே 12 பால் போட்டு விட்டாப்புல. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ராணுவம் வந்து பஸர் அடித்ததுக்கப்புறமும் ஒரு பால் போட தவறியதால் அவர் வந்து வெளியேற்றப்பட்டார். மீன்ஸ் அவர் வந்து 11 பால் அந்த டைமிங் தான். அதில் வேறு யாராவது கம்மியாக இருந்தாங்கன்னா அதுக்கு ஏற்ற மாதிரி பாயிண்ட்ஸ் மாறும். அதேமாதிரி இதில் இன்னும் கொடுமைனா தீபக் வந்து ஒரு பால் கீழே விழுந்துருச்சு. அதை எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் பண்ணார், சூப்பராக பண்ணார். அடுத்து நம்மளுடைய முத்துக்குமரனுக்கும் நம்மளுடைய மஞ்சரிக்கும் நடந்துச்சு. மஞ்சரி சும்மா சொல்லக்கூடாது, பாராட்டி ஆகணும். முத்துக்குமரனுக்கு கொஞ்சம் நேரத்தில் மரண பயத்தையே காமிச்சிட்டாங்க. ஏன்னா கடகடன்னு போட்டாங்க. அதுக்கப்புறம் தான் நம்ம ஆள் இந்த ரயான் கூட எப்படி காம்படிட் பண்ணார் அதே மாதிரி ஸ்டார்ட் பண்ணார். அதுக்கப்புறம் சர்ன்னு போட்டார். லாஸ்ட்டு ஒரு பாலுக்கு ரொம்ப திணறிட்டாங்க. அதுக்கப்புறமா முத்துக்குமரன் சூப்பராக போட்டார். எனக்கு தெரிஞ்சு தீபக்கை விட கம்மியான டைமில் தான் அவர் போட்டிருக்காருன்னு நினைக்கிறேன். அதனால தான் வந்துட்டு இன்னும் சஸ்பென்ஸாகவே இருக்குது. அதேமாதிரி அதனால தான் லாஸ்ட்டாக வந்துட்டு நம்ம ரயான் கூட வந்துட்டு பயங்கரமாக காம்படிட் பண்ணுறாருன்னு நினைக்கிறேன். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம மஞ்சரியும் சும்மா சொல்லக்கூடாது, சூப்பராக பண்ணாங்க. அந்த லாஸ்ட் பால் மட்டும் சொதப்புது எல்லாருக்கும். அது வந்து பஸர் அடிக்கிற வரைக்கும் விடவே இல்லை. அதனால் அவங்க 11 பாலோட அந்த பஸர் முடிக்கிற வரைக்கும் இருந்தாங்க. எனக்கு தெரிஞ்சு 2 பேருமே இப்போது ராணுவ் அண்ட் மஞ்சரி சேமாக இருக்காங்க. அவங்களுக்கு மேபி லாஸ்ட்டாக வந்துட்டு பாயிண்ட்ஸ் வச்சு இது பண்ணாலும் ஆச்சரியப்படுறதுக்குல. சரி, நீங்கள் உங்களோட கருத்தை சொல்லுங்கள். இதில் நம்ம முத்துக்குமரன் சூப்பராக வின் பண்ணார். எனக்கு தெரிஞ்சு இப்போ நடந்த 4 பேரில் நம்ம முத்துக்குமரன் தான் டாப்பில் இருப்பார்னு நினைக்கிறேன் டைமிங்கில். உங்களோட கருத்துக்களை சொல்லுங்கள். பாய் நண்பர்களா.